வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமாக எப்படி வெங்காயம் தக்காளி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் கிட்ட இதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தக்காளி 3 தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அதை விட 2 மடங்கு வந்து தக்காளி சேர்த்துக்கணும். அதாவது 1 கப் வெங்காயம் அப்படின்னா 2 கப் தக்காளி. அடுத்தது வரமிளகா, சாதா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வரமிளகா 2 காஷ்மீரி ரெட் சில்லி அது வந்து 2 எடுத்திருக்கேன் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. இந்த காஷ்மீரி ரெட் சில்லிக்கு பதிலாக நீங்கள் சாதா சமையலில் பயன்படுத்துகிற மிளகாவே கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 பூண்டு, அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1/4 கப்பு கிட்ட தண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது இது எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சட்னியை வதக்குறதுக்கு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சட்னி சீக்கிரமாக கெடாது. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் பொன்னிறமாக மாற ஆரம்பித்த உடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சிட்டிக்க பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு இப்போ அரைச்ச சட்னி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம்ல வச்சுட்டு இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு தண்ணிலாம் வற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா சட்னி கெட்டியாக திக்காகி வந்துடுச்சு. அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நம்மளோட வெங்காயம் தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.